வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஃபி-ஹெல்மன் கீ எக்ஸ்சேஞ்ச் அல்காரிதம் தான் பார்க்க போகிறோம். இந்த அல்காரிதம்னுடைய எக்ஸ்பிளனேஷன், அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ராப்ளமையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் அதனுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ஃபஸ்ட், டிஃபி-ஹெல்மன் கீ எக்ஸ்சேஞ்ச் அல்காரிதம். இந்த டிஃபியும் ஹெல்மனும் ரெண்டு பேர், ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ப்ரோட்டோக்காலை உருவாக்கியிருக்காங்க. இந்த பேர்லேயே பாருங்கள், கீ எக்ஸ்சேஞ்ச். அதாவது நான் ஒரு யூசர் ஏ, இன்னொரு யூசர் பி இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கீ இருக்கும், அந்த கீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். அதான் இந்த ப்ரோட்டோக்காலோட பேசிக்கு. திஸ் ப்ரோட்டோக்கால் அலோஸ் 2 users. ஸோ இதில் மொத்தம் 2 users தான். டு எக்ஸ்சேஞ்ச் எ சீக்ரெட் கீ. ஸோ இதில் என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க? சீக்ரெட் கீயை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. To exchange a secret key over an insecure medium without any prior secret. So யூசர் ஏ இருக்காங்க, யூசர் பி இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க? கீஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஓகேங்களா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. எதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க? இடையில் வந்து ஒரு செக்யூரிட்டியே இல்லை, இன்செக்யூர் மீடியம், அதில் ஷேர் பண்ணிக்கிறாங்க அந்த கீயை. ஸோ இதுதான் இந்த ப்ரோட்டோக்கால், டிஃபி-ஹெல்மன் கீ எக்ஸ்சேஞ்ச். சரி, இதனுடைய அல்காரிதமை பார்க்கலாம். The protocol has 2 system parameters. ஸோ இதில் நம்ம 2 parameters பயன்படுத்துவோம். ஒன்று P, இன்னொன்று G. ஓகே, Pனா என்னதுன்னா ப்ரைம் நம்பர். ஸோ Pனா என்னது? ப்ரைம் நம்பர் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் Gனா என்னதுன்னா இன்டீஜர்ஸ். நம்ம எடுத்துக்கிற இன்டீஜர் இங்கே இருக்கிற ப்ரைம் நம்பரை விட சின்ன நம்பராக எடுத்துக்கணும், ஓகேங்களா? இப்போ ப்ரைம் நம்பர் நான் 5ன்னு எடுத்தேன்னா நான் இன்டீஜர் 5க்கு எழுதுகிற வேல்யூஸாக எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஸோ Pனா ப்ரைம் நம்பர், Gனா இன்டீஜர் லெஸ் தேன் P, த கண்டிஷன், ஓகேங்களா? த ப்ரோட்டோகால் டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்க்ரீட் லாகரிதம் ப்ராப்ளம் ஃபார் இட்ஸ் செக்யூரிட்டி. இதில் நம்ம இந்த மாட்லாம் யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? இதில் இந்த டிஸ்க்ரீட் லாகரிதம்லாம் பயன்படுத்துகிறோம். எதுக்குன்னா செக்யூரியாக இருக்கிறதுக்காக, ஓகேங்களா? செக்யூரிட்டி நல்லா கொடுக்கும், அதுக்கு தான் இந்த ப்ரோட்டோகால் என்ன பயன்படுத்துகிறாங்க? டிஸ்க்ரீட் லாகரிதமை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும். டிஸ்க்ரீட் லாகரிதம் பயன்படுத்துகிறோம் ஃபார் இட்ஸ் செக்யூரிட்டி, ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போது அல்காரிதம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். சப்போஸ் அலைஸ் அண்ட் பாப். அலைஸ் ஒரு யூசர், பாப் இன்னொரு யூசர். வாண்ட் டு அக்ரி ஆன் எ ஷேர்டு சீக்ரெட் கீ. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறாங்கன்னா சீக்ரெட் கீயை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க யூஸிங் த டிஃபி-ஹெல்மன் கீ அக்ரிமெண்ட் ப்ரோட்டோக்கால். ஸோ டிஃபி-ஹெல்மன் கீ அக்ரிமெண்ட் ப்ரோட்டோக்கால் படி இவங்க அலீஸும் பாபும் அவங்களோட 2 கீஸை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க, ஓகேங்களா? யூஸிங் டிஃபி-ஹெல்மன் கீ அக்ரிமெண்ட் ப்ரோட்டோக்கால். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்னா, அலைஸ் ஒரு ப்ரைவேட் வேல்யூவை ஜெனரேட் பண்ணணும், ரேண்டமாக அது ஒரு வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு அலைஸ் என்ன பண்ணணும்? ரேண்டமாக ஒரு ப்ரைவேட் வேல்யூவை ஜெனரேட் பண்ணணும், அதுக்கு சிம்பிள் ஏ, ஓகேங்களா? நெக்ஸ்ட் சேம் பாபு என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரைவேட் வேல்யூவை ஜெனரேட் பண்ணணும் ரேண்டமாக, அதுக்கு சிம்பிள் பி. ஸோ பாபு என்ன பண்ணணும்? ரேண்டமாக ஒரு ப்ரைவேட் வேல்யூவை ஜெனரேட் பண்ணணும், அதுக்கு சிம்பிள் பி. இதுதான் ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, அந்த போத் ஏ அண்ட் பி 2 வேல்யூஸ் இருக்குல்ல, இந்த 2 வேல்யூமே இன்டீஜர்ஸ், செட் ஆஃப் இன்டீஜர்ஸ்லேருந்து எடுக்கணும். நம்ம இந்த ஏன்னு இருக்கிற வேல்யூவும் பி இருக்கிற இந்த ரேண்டம் வேல்யூவும் எதுலேருந்து எடுக்கணும்? செட் ஆஃப் இன்டீஜர்ஸ்குள்ளே தான் இருக்கணும். Also, they derive their public values using P and G and their private values. இப்போது இவங்க 2 பேருமே ஒரு பப்ளிக் வேல்யூவை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பப்ளிக் வேல்யூவை க்ரியேட் பண்ணணும். அது எதை யூஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னா ப்ரைம் நம்பர், அப்புறம் ஜீனது இன்டீஜர் லெஸ் தென் ப்ரைம் நம்பர், அப்புறம் ப்ரைவேட் வேல்யூஸ். இந்த 3த்தையும் பயன்படுத்தி தான் பப்ளிக் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ ஸ்டெப் 2க்குள்ளே நம்ம P வேல்யூ, G வேல்யூ, ப்ரைவேட் வேல்யூலாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, இப்போ ஃபஸ்ட் அலைஸ் பப்ளிக் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பார்? G பவர் A mod P, ஓகேங்களா? G பவர் A, G இதோ இருக்குது, A வேல்யூ இதோ இருக்குது, 2த்தையும் பவர் பண்ணிவிட்டு மாட் பண்ணணும். எது கூட? P கூட, ப்ரைம் நம்பர் கூட. இப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு பப்ளிக் கீ கிடச்சிடும். சிமிலர்லி பாபும் அதே மாதிரி தான். பாபுடைய பப்ளிக் கீ எப்படி கண்டுபிடிக்கணும்னா G பவர் B, ஓகேங்களா? அடுத்த B வேல்யூ மாட் P. ஸோ ப்ரைம் கூட. மாட்னது ரிமைண்டர். எப்படி 2 நம்பருக்கு ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில்
ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ப்ராப்ளம் போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஸ்டெப் 3 என்ன பண்ணணும், அலைஸ்க்கு பப்ளிக் வேல்யூ கண்டுபிடிக்கணும், பாப்க்கு பப்ளிக் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பப்ளிக் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 தே தென் எக்ஸ்சேஞ்ச் தேர் வேல்யூஸ். கண்டுபிடிச்ச பப்ளிக் வேல்யூவை மாற்றிப்பாங்க அப்படியே. ஓகேங்களா, எக்ஸ்சேஞ்ச் தேர் வேல்யூஸ். ஸ்டெப் 5 எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு மெசேஜ் எதுவும் தெரியாதுங்க இல்லையா, அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ அலைஸ் எப்படி கண்டுபிடிப்பாருன்னு பாருங்கள். இதுதான் ஃபார்முலா. அலைஸ்க்கு G பவர் AB ஈக்குவல் டு G பவர் B A. ஏன் G பவர் B? ஏன்னா இப்போ வந்து மாற்றிக்கிட்டார் இல்லையா. ஓகேங்களா, கீயை மாற்றியாச்சு. அப்போது G பவர் B A mod P. ஸோ அலைஸ் எப்படி கண்டுபிடிப்பார், G வேல்யூவையும் B வேல்யூவும் பவர் பண்ணிவிட்டு அதையும் A கூட பவர் பண்ணிவிட்டு mod P கூட பண்ணும்போது அவருக்கு வந்து அலைஸ் கிட்ட ஒரு வேல்யூ கிடைக்கும். சிமிலர்லி பாப் கிட்டையும் ஒரு வேல்யூ கிடைக்கும். எப்படி கிடைக்கும், G பவர் A ஹோல் பவர் B mod P. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இவர்கிட்டையும் ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த ரெண்டு வேல்யூ செக் பண்ணி பார்க்கும்போது சேமாக இருக்கும். G பவர் ABனுடைய ஆன்சரும் G பவர் BAனுடைய ஆன்சரும் சேமாக இருக்கும். அதுதான் நம்ம கேன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் ஷேர்டு சீக்ரெட் கீ. ரெண்டு பேரோட கீ வந்து சேமாக இருக்கும். இப்படி தான் வந்து கீயை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது இதில் தெரிஞ்சிடும். ஓகேங்களா, சரி. இப்போது யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ராப்ளமை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம். யூசர்ஸ் அலைஸ் அண்ட் பாப் யூஸ் த டிஃபி-ஹெல்மன் கீ எக்ஸ்சேஞ்ச் டெக்னிக் வித் அ காமன் ப்ரைம். இவங்க என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ப்ராப்ளமில் பயன்படுத்தணும். இங்கே ப்ரைம் நம்பருக்கு என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க, Q. அதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 83. ஸோ ப்ரைம் நம்பர் வேல்யூ கொடுத்துட்டாங்க 83. அண்ட் எ ப்ரிமிட்டிவ் ரூட்டும் கொடுத்துட்டாங்க ஆல்ஃபா ஈக்குவல் டு 5. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின், இஃப் அலைஸ் ஆஸ் எ ப்ரைவேட் கீ. இப்போது அலைஸ் கிட்ட 6ன்னு ஒரு ப்ரைவேட் கீ இருந்துச்சுன்னா அப்போது அலைஸ்னுடைய பப்ளிக் கீ என்னவா இருக்கும், YA. அதை கண்டுபிடிக்கணும். இஃப் பாப் ஆஸ் எ ப்ரைவேட் கீ, பாப் கிட்ட ப்ரைவேட் கீ XB 10 இருந்துச்சுன்னா அப்போது பாபுனுடைய பப்ளிக் கீ என்ன, வாட் இஸ் பாப்ஸ் பப்ளிக் கீ கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ஷேர்டு சீக்ரெட் கீ. அப்போ இவங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டு சீக்ரெட் கீயை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்ளம் போடலாம். ஸ்டெப் 1, நம்ம மொதல் வேலையை என்னது, பப்ளிக் கீயை கண்டுபிடிக்கணும். அலைஸ்னுடைய பப்ளிக் கீ. அதுக்கு அவங்க சிம்பிள் கொடுத்துட்டாங்க YAன்னு. ஸோ அலைஸ்னுடைய பப்ளிக் கீ YA ஈக்குவல் டு ஆல்ஃபான் என்னது, ரூட் பவர் XA என்னது, ப்ரைவேட் கீ. ஸோ ரூட் பவர் ப்ரைவேட் கீ மாட் ப்ரைம். இதுதான் ஃபார்முலா. சாரி, ஆல்ஃபா என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், ஆல்ஃபா வேல்யூ ரூட் வேல்யூ 5. ஸோ இந்த 5 எடுத்து இங்கே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் XA, அலைஸ்னுடைய ப்ரைவேட் கீ என்ன கொடுத்துருக்காங்க, XA 6. அந்த 6 எடுத்து இங்கே எழுதிப்போம். நெக்ஸ்ட் மாட் Qனா ப்ரைம், காமன் ப்ரைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 83. ஸோ அதை எடுத்து இங்கே எழுதிப்போம். சப்ஸ்டிட் பண்ணியாச்சுங்களா. 5 பவர் 6. கேல்குலேட்டரில் இது எப்படி போகணுன்னா, ஃபஸ்ட்டு 5 டைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும் கேல்குலேட்டரில். ஓகேங்களா, அந்த சிம்பிளை டைப் பண்ணிவிட்டு பவரில் இருக்க 6 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் 15625ன்னு. நெக்ஸ்ட் மாட் 83. மாட்னதுன்னா இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர். இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு, கேல்குலேட்டரில் எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. சரி, இது ரெண்டுத்துக்கும் மாட் எடுக்கிற ஆன்சர் வந்து 21 வருது. ஸோ இதுதான் வந்து அலைஸ்னுடைய பப்ளிக் கீ. ஓகேங்களா, பப்ளிக் கீ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் 2. இப்போ பாப்ஸ்னுடைய பப்ளிக் கீ கண்டுபிடிக்கணும். பாப்ஸ்னுடைய பப்ளிக் கீக்கு என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க, YB. ஸோ YB ஈக்குவல் டு ஆல்ஃபா என்னது, ரூட் பவர் XB என்னது ப்ரைவேட் கீ மாட் ப்ரைம் நம்பர். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆல்ஃபா கொஷனில் கொடுத்துருக்காங்க 5. பாப்னுடைய ப்ரைவேட் கீ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, XB 10ன்னு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிடலாமா, 10 தானே, XBனுடைய வேல்யூ 10. ஸோ அந்த 10 எடுத்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். மாட் காமன் ப்ரைம் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 83 கொஷனில் கொடுத்துட்டாங்க. இப்போது 5 பவர் 10 கேல்குலேட்டரில் 5 டைப் பண்ணிவிட்டு இந்த சிம்பிள் டைப் பண்ணிவிட்டு 10 டைப் பண்ணிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் 9765625 மாட் 83. ஸோ எப்படி மாட் எடுக்கணும்னு
உங்களுக்கு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துருங்க. இது ரெண்டுத்துக்கும் மாட் எடுத்திங்கன்னா 11 கிடைக்கும். மாட்னது ரிமைண்டர். ஸோ இந்த 11 தான் வந்து பாப்னுடைய பப்ளிக் கீ. பாப்னுடைய பப்ளிக் கீயும் கண்டுபிடிச்சாச்சு, அலைஸ்னுடைய பப்ளிக் கீயும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டெப் 3 சீக்ரெட் கீ கண்டுபிடிக்க போகிறோம். இவங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்ட சீக்ரெட் கீ என்ன? ஷேர்டு சீக்ரெட் கீ. ஃபஸ்ட்டு அலைஸ், நீங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சாலும் நம்ம சீக்ரெட் கீ கண்டுபிடிச்சலாம் எதுன்னு. ஃபஸ்ட் நான் அலைஸ் கிட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அட் யூசர் அலைஸ். உங்கள் கொஷினில் அலைஸ் கிட்ட கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா போடணும். பாப் கிட்ட கண்டுபிடிக்க சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா போடணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அலைஸ் கிட்ட போட போகிறோம். ஒரு சீக்ரெட் கீ ஃபார்முலா K = YB. YBனானது பப்ளிக் கீ. பாபனுடைய பப்ளிக் கீயை எடுத்து பவர் பண்ணணும். யார் கூட? அலைஸ்னுடைய ப்ரைவேட் கீ கூட. ஸோ மாட் ப்ரைம் நம்பர். ஸோ YB என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் 11. அந்த 11 எடுத்து இங்கே எழுதிப்போம். நெக்ஸ்ட் XA கொஷினில் கொடுத்துருக்காங்க. அலைஸ்னுடைய ப்ரைவேட் கீ 6, மாட் ப்ரைம் வேல்யூ 83. 11 பவர் 6 கேல்குலேட்டரில் 11 டைப் பண்ணிட்டு இந்த சிம்பிள் டைப் பண்ணிவிட்டு 6ன்னு டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். 1771561 மாட் 83. எப்படி வந்து 2 நம்பருக்கு மாட் கண்டுபிடிக்கணும்னு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்த்துருங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் மாட் எடுத்தோம்னா 9 வருது. இதுதான் அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்ட கீ வேல்யூ 9. இப்போது எக்ஸாம்பிள் அலைஸ்னு கேட்டால் அலைஸ்க்கு மட்டும் போட்டால் போதும். இன்கேஸ் நீங்கள் பாப் வச்சு சொல்லுங்க சொன்னாங்கன்னா அட் யூசர் பாப். ஸோ பாப் வந்து 2வது யூசர் இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஃபார்முலா K = அப்போது பாப் கிட்ட தான் கீ எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா? அப்போ பப்ளிக் கீ இப்போ யார்கிட்ட வந்துருச்சு? YA. அப்போது YA தான் யூஸ் பண்ணணும். பாப் கிட்ட வந்து அலைஸோடைய பப்ளிக் கீ வந்துடும் YA. பவர் பாப் கிட்ட ப்ரைவேட் கீ இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கணும். மாட் Q ப்ரைம் நம்பர். YA என்ன கண்டுபிடிச்சோம்? அதாவது அலைஸ்னுடைய பப்ளிக் கீ. அலைஸ்னுடைய பப்ளிக் கீ என்ன கண்டுபிடிச்சோம்? ஸ்டார்டிங்கில் 21. அந்த 21 எடுத்து அங்கே அப்ளை பண்ணணும். 21. பாப் கிட்ட ப்ரைவேட் கீ கொஷினை கொடுத்துட்டாங்க XB 10. மாட் ப்ரைம் நம்பர் கொஷினை கொடுத்துட்டாங்க 83. 21 பவர் 10 பண்ணிவிட்டு மாட் 83 பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 9 கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் ரெண்டுத்தில் எது யாராவது ஒருத்தருக்கு போட்டாலே போதும், நம்மளுக்கு கீ கிடச்சிடும். ஏன்னா 2 பேர்கிட்டும் சேம் கீ தான் இருக்கும். ஸோ K = 9. அப்போ இவங்க 2 பேரும் சீக்ரெட் கீயை ஷேர் பண்ணிட்டாங்களே, அது வேல்யூ என்னது? 9. ஓகேங்களா? இப்படி தான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். டிஃபி-ஹெல்மன் கீ எக்ஸ்சேஞ்ச் ப்ரோட்டோகால்னுடைய அட்வான்டேஜஸ் பாருங்கள். ஐடியல் ஃபார் யூஸ் வித் இமெயில்ஸ். இமெயில்ஸில் இந்த ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபோன் புக் மஸ்ட் பி மெயின்டைன். ஒவ்வொரு வாட்டியும் அந்த கீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஃபோன் புக்னு ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி மெயின்டைன் பண்ணுறதால நம்மளுக்கு யூஸ் இருக்குது. என்னென்ன மெசேஜ்லாம் ஷேர் ஆகிருக்கு, என்னென்ன கீஸ்லாம் ஷேர் ஆகிருக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் அந்தளவுக்கு வந்து இது செக்யூர்டுன்னு சொல்ல முடியாது. டஸ் நாட் ப்ரொடெக்ட் அகைன்ஸ்ட் மேன் இன் த மிடில் அட்டாக். இவங்க 2 யூசர் நடுவில் யாராவது 3வது யூசர் வந்தால் அந்த கீயை எதனாவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ செக்யூரிட்டி ரொம்ப கம்மி தான் இதில். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபர்ஸ்ட் டிஃபி-ஹெல்மன் கீ எக்ஸ்சேஞ்ச் ப்ரோட்டோகாலுக்கு டெஃபினேஷன். ஸோ என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் பயன்படுத்தணும். ஸோ ஸ்டெப்ஸ், அல்காரிதம் ஸ்டெப்ஸ், ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5, ஸ்டெப் 6. யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் 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 அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.